வணக்கம்ங்க. அதாவது கர்நாடக மாநிலத்துல காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கடந்த 2 மாதங்களாகவே கனமழை பெய்து வருகிறது. வழக்கமாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் பெய்யும் மழை விட்டு விட்டு பெய்யும். ஆனால் இந்த தடவை பருவமழை தொடங்கிய நாள் முதல் தொடர்ந்து தினசரி பெய்து கொண்டே இருப்பதால் ஏற்கனவே அதாவது கடந்த 80-90 வருட வரலாற்றில் இதுபோன்ற ஒரு மழை இல்லை என்று இந்த பகுதி மக்கள் கூறினாலும் தற்போது கிருஷ்ணராஜசாகர் அணை, கபினி அணை ஏற்கனவே நிரம்பிவிட்டது. இங்குள்ள அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் உள்ள நூற்றுக்கணக்கான குளங்களும் நிரம்பிவிட்டன. இனி தண்ணீர் தேக்க வழியில்லை என தொடர்ந்து உபரி நீராக தொடர்ந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக கொடகு மற்றும் சிக்கமகளூர், ஹாசன் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு சரிவில் பெய்யும் மழை நீர் அனைத்துமே தற்போது கிருஷ்ணராஜசாகர் அணை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கொடகு மற்றும் சிக்கமகளூர் பகுதியில் உள்ள ஹாரகி, ஹேமாவதி அணைகள் நிரம்பியுள்ளன. அங்கிருந்து சுமார் 50,000 கனஅடி தண்ணீர் தற்போது கேஆர்எஸ்ஐ நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிலவரப்படி கிருஷ்ணராஜசாகர் அணை மொத்த கொள்ளளவு 124.80 அடியாகும். தற்போது கிட்டத்தட்ட 124 அடி தண்ணீர் உள்ளது. அணைக்கு நீர்வரத்து என்பது 76,535 கனஅடியாக உள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து தற்போது 79,509 கனஅடி தண்ணீர் கேஆர்எஸ்ல இருந்து காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. அதேபோல் மைசூர் மாவட்டத்தில் உள்ள கபினி அணையும் முழு கொள்ளளவை எட்டிவிட்டது. கேரள மாநிலம் வயநாடு மற்றும் மைசூர் சுற்றுப்புற பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கபினி அணைக்கு வரும் நீர் அனைத்தும் உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. கபினி அணையின் மொத்த கொள்ளளவு என்பது கடல் மட்டத்திலிருந்து 84 அடி உயரமாகும். தற்போது கிட்டத்தட்ட 82 அடி தண்ணீர் உள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி தற்போது அணைக்கு நீர்வரத்து சுமார் 31,600 கனஅடி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நீர்வரத்து மழை அதிகரிக்கும் போது மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அணையின் பாதுகாப்பு கருதி தற்போது கபினி அணையிலிருந்து சுமார் 40,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. மொத்தத்தில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள இந்த கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து தற்போதைய நிலவரப்படி சுமார் 1,20,000 கனஅடி தண்ணீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் இந்த காவிரி கரையோர பகுதியில் வசிக்கும் கொள்ளைகால், சாம்ராஜ் நகர் மற்றும் ராம்நகர் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அந்தந்த மாவட்டங்கள் சார்பில் ஏற்கனவே எச்சரிக்கை நோட்டீஸ் விடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதுங்க.